Today we have Mr. Uday Pungundran from Uday Tech Engineering to discuss and share his thoughts about Acme. Vanakkam, Mr. Uday. வணக்கம். You have been participating in Acme for about almost for 5th edition now. Yes. So please share your thoughts and views about Acme and what is the benefits you have got from Acme as of now. Yeah, absolutely. Because 2016 onwards, we are participate for more than this is a fifth time. Really, the Acme platform is for our business very big help to us. கண்டிப்பா MSME நம்மள மாதிரி Yes, MSME because this South India, especially in Chennai, that Acme, the international expo, it is very fantastic expo. When comparatively for, because I went for a lot of expo in all over India, in all over the world. But we are in the Chennai. Our platform only for in Chennai, in Tamil Nadu. So this Acme for more help to for all the people in the manufacturing oriented. ஸோ இந்த ஆக்மி மூலயமா உங்களுக்கு எவ்வளோ பிஸ்னஸ் ஜென்ரேட் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ பிஸ்னஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு, எந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் கிளைண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க உங்களுக்கு? See, absolutely, the expo is very important for our business. Already are clear I have mentioned. Every Acme, I'll get the business more. Now we are doing for more than 25 crores. 2016, it is my turnover is only for 5 crores. ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கேட்குறதுக்கு. நீங்கள் நிறைய பயனடைஞ்சிருக்கிறீங்க. யூ காட் லாட் ஆஃப் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ். ஸோ நம்மள மாதிரி எம்எஸ்எம்இக்கு இந்த எக்ஸிபிஷனுக்கு வர்றதால என்ன பயன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அவங்களாம் ஏன் வரணும்னு நீங்கள் சொல்லுங்கள். சார் டெஃபினட்டாக பிகாஸ் ஏன் சொல்கிறேன்னா, இந்த சென்னையில் நடக்கிற நம்மளோட ஆக்மி எக்ஸ்போவில் பார்த்தீங்கன்னா, நாட் ஒன்லி ஃபார் இன் சென்னை அரவுண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ட் எஸ்பெஷலி கேரளா அண்ட் ஆந்திரா பீப்புள் ஆர் விசிட்டிங் ரெகுலர்லி. Because I'll get the for Andhra and Kerala for round tools and other machines tools, everything we can get it order from only for the Acme. ஏன்னா எக்ஸ்பெஷலி என்னன்னா நியர்பை ஆந்திரா நியர்பை இப்போ நம்ம ஒரு சிசிடி எடுத்திங்கன்னா கூட இஸ் ஆந்திரா தான், நாயுடுபேட்டை வரையும் ஆந்திரா தான். தே ஹாவ் த இண்டஸ்ட்ரி அப் டு நாயுடுபேட்டை ஆல்சோ தே ஹாவிங் இண்டஸ்ட்ரி. இன் கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ கோயம்புத்தூர் ஆல்சோ த பீப்புள் ஆர் கமிங், திருச்சூர் பாலக்காடு பீப்புள் அண்ட் கலமசரி பீப்புள் ஆல்சோ இஸ் கமிங் ஹியர். ஸோ மொத்தமாக சவுத் இந்தியாவுக்கான ஒரு எக்ஸிபிஷன் இஸ் குட் எக்ஸிபிஷன் ஆக்சுவலி. வெரி குட். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் இந்த எடிஷனில் உங்களுடைய ஸ்டாலில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. உங்கள் ஸ்டாலில் என்ன மாதிரியான மிஷினரிஸ் இருக்குது? நீங்கள் வர்றவங்களுக்கு என்ன மாதிரியான எங்களோட இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா லேசர் மிஷின் மேனுஃபேக்சரிங் ஆட்டோமேஷன் நான் பண்ணுறேன். அதை தவிர கட்டிங் டூல்ஸ் பண்ணுறேன் நான். அதை தவிர மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன் நான். இப்போ தமிழ்நாடு இட் இஸ் ஒன் ஆஃப் த ஆட்டோமொபைல் டெட்ராய்டு. ஸோ த டெட்ராய்டு யூஸ் ஆன ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான எல்லா கட்டிங் டூல்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இஸ் மோர் ரெக்குவயர்மெண்ட் இன் தமிழ்நாடு இன் அரவுண்ட். ஸோ அப்படி பார்க்குறச்ச நம்மளோட இந்த ஆக்மியோடைய பிளாட்ஃபார்ம்ன்றது வந்து எம்எஸ்எம்இ மட்டும் கிடையாது, இல்லை பிக்கர் ஸ்கேல்ஸ் பீப்புள்ஸ்க்கு ஆல்சோ வெரி மச் ஹெல்ப். பெரிய ஓஇஎம்ஸுக்கு உண்டான நிறையா இருக்குல்ல. ஸோ விசிட்டர்ஸ் ஏன் வரணும் ஆக்மிக்கு? சார் விசிட்டர்ஸ் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா நாட் ஒன்லி ஃபார் பர்ச்சேசிங், ஈவன் ஒரு கனெக்டிவிட்டி ஆஃப் பீப்புள். கனெக்டிவிட்டி மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்களாம் கஸ்டமர் போய் பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். ஸோ ஆக்மிக்குன்னா டெஃபினட்டாக உதய் டெக் வந்து ஆக்மியில் இருப்பார், அவர் போய் நேராக பார்க்கலாம், நேராக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குன்றது வந்து இட் இஸ் அ பிஸ்னஸ் மீட். எக்ஸ்போன்றது இட் இஸ் அ பிஸ்னஸ் மீட் ஆல்சோ. கரெக்ட், சரியாக சொன்னீங்க. ஸோ அதுக்கு ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா ஒரு பிளேஸ். தட் பிளேஸ் வரவங்க நாட் ஒன்லி இப்போ உதய் டெக் பார்க்கணும் அவசியம் கிடையாது, அவங்க ஒரு மிஷினையும் பார்ப்பாங்க, என்னோட காம்படாஸும் பார்க்கலாம், தே கெட்டிங் த நாலேஜ். ஸோ இந்த ஆக்மி எக்ஸிபிஷனோட க்ளோசிங் ரிமார்க்ஸாக நீங்கள் ஆக்மி எக்ஸிபிஷனை பற்றி ஒரு 3 வார்த்தை சொல்லுங்களேன். இல்லை ஆக்மி எக்ஸிபிஷன் 3 வார்த்தை சொன்னீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா, சூப்பர் சூப்பர் சூப்பர். ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மக்களுக்கு வர விசிட்டர்ஸுக்கும் இது உதவி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நன்றி மிஸ்டர் உதய். ரொம்ப நன்றி.